ஒரு மலை கிராமத்தில் அதிசயன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு 10 வயது இருக்கும். மற்றவர்களைப் போல் ஓடி ஆடி விளையாடாமல் எந்நேரமும் வானத்தை பார்த்தபடியே இருப்பான். நட்சத்திரங்கள், மேகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஒருவித ஏக்கத்துடன் நோக்குவான். ஒரு நாள் கிராமத்தின் வயதான தாத்தா ஒருவர் அதிசயனின் தனிமையை கண்டு அவனிடம் பேசினார். அதிசயா, ஏன் எப்போதும் இப்படி ஆகாயத்தையே பார்க்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதிசயன் மெதுவாக, தாத்தா, இந்த உலகத்துக்கு வெளியே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பறவைகளைப் போல் வானத்தில் பறக்க வேண்டும் என ஆசை என்று கூறினான். தாத்தா சிரித்தார். அதிசயா, நீ ஒரு நாள் பறப்பாய். ஆனால் அதற்கு முன் இந்த மண்ணில் உள்ள சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தாத்தா. அதிசயன் தினமும் தாத்தாவுடன் நேரம் செலவிட்டான். தாத்தா அவனுக்கு மலைகளின் கதைகள், நதிகளின் பாடல்கள், மரங்களின் ரகசியங்கள் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஒருமுறை ஒரு பெரிய பாறாங்கல்லை நகர்த்த முயன்ற போது அதிசயனால் முடியவில்லை. தாத்தா சிரித்து கொண்டே, இந்த பாறாங்கல் உன்னை விட பலம் வாய்ந்ததல்ல, அதை நகர்த்த உனக்கு பொறுமை தேவை என்றார். பின்னர் ஒரு சிறிய குச்சியை எடுத்து பாறாங்கல்லின் அடியில் செருகி சரியான கோணத்தில் அழுத்தி பாறையை நகர்த்தி காட்டினார். அதிசயன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். பல வருடங்கள் கடந்தன. அதிசயன் வளர்ந்து பெரியவனானான். தாத்தா கற்றுக் கொடுத்ததை வைத்து அவன் பல புதிய விஷயங்களை உருவாக்கினான். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு உதவுவதற்காக தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க புதிய வாய்க்காலை வெட்டினான். கிராமத்துக்குள் காட்டு விலங்குகள் வராமல் தடுக்க வேலி அமைத்தான். சிறுவர்களே, இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு கதைகளை தர காத்திருக்கிறேன்.